ஹலோ மேட்ஸ், இன்னைக்கு ஒரு சாம்சங் ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் தானே கேட்குறீங்க? அதாவது மேட்ஸ், சாம்சங் கேலக்ஸி A35 5G மொபைலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் என்ன பார்க்க போகிறோம். ஸோ பிரிச்சு உள்ள என்ன இருக்குது நான் அதை பார்க்கணும். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மேட்ஸ், சாம்சங் கேலக்ஸி A35 இதை பற்றி தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ரைட், நம்ம கத்தி எடுத்துருவோம் வலிமையான மாதிரி. ஸோ கட்டிங் ஆல்ரைட் கட்டிங் டன். ஸோ இதை வச்சுட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, மொபைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த பெட்டியில் என்ன இருக்குது? இந்த கத்தியால் யூஸ் பண்ணி ஓகே. ஸோ இந்த பெட்டியில் வேறு எதுவும் இல்லை. ஸோ சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அண்ட் இந்த பெட்டிக்குள்ள டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். ஓகே, நல்ல விஷயம். அண்ட் இதையும் வச்சுருவோம். அண்ட் நம்மளுடைய மொபைல் இருக்குது. ஸோ எடுத்து பார்ப்போம். ஓகே, வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை நம்மளுடைய பெட்டியில். ஸோ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருவோம். நம்மளுடைய மொபைல் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நல்ல ஒரு பொலித்தீன் பேக், அதாவது பேப்பர் மெட்டீரியலில் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரித்து இது ஓகே. நம்முடைய மொபைல் வாவ், ஐ திங்க் பேக்கை கிளாஸில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த மொபைலை பூட் பண்ணுற அதே சமயத்தில் ஃபிசிக்கலாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். அண்ட் ரைட் சைடு எடுத்தோம்னா ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ரோக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கீஸை பொறுத்த வரையில் நல்ல கிளிக்கியாகவே சாலிடாகவே இருக்குது. அண்ட் டாப் சைடு எடுத்தோம்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் சிம் ட்ரையும் டாப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் ட்ரையை நாங்கள் ரிமூவ் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரியான சிம் ட்ரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஓகே, ஆல்ரைட். ஹைப்ரிட் சிம் ஷாட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு அட் அ டைம் டுவல் சிம்மாக யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு SD கார்டு ஒரு சிம்மாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா லெஃப்ட் சைடில் எந்த விதமான ஃபிசிக்கலாக ஒன்றும் கொடுக்கல. அண்ட் ஆல்சோ பாட்டம் எடுத்தோம்னா பாட்டமில் ஸ்பீக்கர் இருக்குது, ஸ்பீக்கரோட மைக்கும் இருக்குது. அண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சி போர்ட் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா 3.5 mm போர்ட் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டைப் சி போர்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மொபைலுடைய வெயிட் எவ்வளோ வைக்கும்னு நினைக்கிறீங்க? நான் கைக்கு எடுத்த வரையில் ஒரு 150 grams இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி வெயிட் எவ்வளோன்னு பார்த்துருவோமே. ஓ, 220 grams காட்டுது மேட்ஸ். 220 grams. ஆனாலும் எனக்கு கைக்கு எடுத்ததும் இந்த ஃபோன் அவ்வளோ வெயிட்டாக ஃபீல் ஆகலை. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயமாக இந்த கேமரா பற்றி பேசியே ஆகணும். ப்ரைமரி கேமராவாக 50 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைட் லென்ஸாக 8 MP இருக்குது. அண்ட் மைக்ரோ லென்ஸாக ஒரு 5 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் எடுத்தோம்னா செல்ஃபி கேமராவாக 13 MP கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நான் அடுத்த சாம்பிள் இமேஜஸை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் டிஸ்பிளே பற்றி கட்டாயம் பேசியே ஆகணும். அண்ட் சாம்சங்கோட டிஸ்பிளேல கட்டாயமாக பேசிடுவோம். டிஸ்பிளே எடுத்தீங்கன்னா
6.6 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளேயாகவே இருக்குது. அண்ட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா 1000 nit பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ணி கைக்கு எடுத்து யூஸ் பண்ணுற வரையில் பிரைட்னஸ் அளவில் எந்த குறையும் எனக்கு தெரியலை. நல்லா பிரைட்டாகவே நல்ல ஒரு பேனலாகவே இருக்குது. சூப்பர் AMOLED இன்னும் சும்மா இல்லை, நல்ல ஒரு பிரைட்டஸ்ட் பேனல், நல்ல ஒரு பேனலாக எங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயமே இதனுடைய ப்ராசஸர் தான். அதாவது எக்ஸினோஸ் தரப்பிலிருந்து எக்ஸினோஸ் 1380 என்று சொல்லக்கூடிய 5 nanometer பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜிபிஓ கேட்டிங்கன்னா Mali G68 என்று சொல்லக்கூடிய ஒரு ஜிபிஓ கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு இந்த ப்ராசஸரை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மாடரேட் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஹார்ட், அதாவது கேமிங் கிளம்பி இந்த ப்ராசஸர் செட் ஆகாது. அண்ட் நீங்கள் மாடரேட் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்க, கேமரா யூஸ் பண்ணுவீங்க, இதே மாதிரியான யூசேஜுக்கு உங்களுக்கு இந்த ப்ராசஸர் நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்த விஷயமாக பேட்டரி, ஒரு ஹியூஜ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்குது. ஃபோன் எடுத்து நான் வெயிட்டை ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். அந்த 5000 mAhக்கான பேட்டரி உள்ள இருக்குதுன்னு சொல்லி எங்கள் கைக்கு ஃபீல் ஆகலை. அண்ட் ஒரு 5000 பேட்டரி உள்ள கொடுத்துருக்காங்க சாம்சங். சாம்சங் தரப்பால் என்ன சொல்கிறாங்கன்னா 2 days அளவில் இந்த பேட்டரி லைஃப் இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த 2 daysன்றது எந்த விதத்தில் பாசிபிள் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ யூஸ் பண்ணி தான் பார்க்கணும் இந்த 2 days எல்லாம் வருமானு சொல்லி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா அதாவது அடாப்டர் இந்த பாக்ஸ்லேயே கொடுக்கல. ஸோ உங்களை பாக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த சைஸ் தான் பாக்ஸ், அதுக்குள்ளே எங்கள் டாக். இந்த ஆப்பிள் காரனும் அவன் அடாப்டரை தூக்கினான் தான். அதோட இந்த சாம்சங் காரன், ரெட்மி காரன் அவனும் தூக்கி தொடங்கிட்டான் மேட்ஸ். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயமாக லெஸ் தென் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மேட்ஸ், அதாவது IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 1 மீட்டர் டெப்த்தில், அதாவது 1 மீட்டர் ஆழத்தில் 30 minutes வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்னு சாம்சங்கால சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஸோ உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி பார்த்துருமா நாங்கள். உங்களுக்கு இந்த டெஸ்டிங் வேணும்னா கட்டாம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் இந்த மொபைலை டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவை கொண்டு வரேன். அண்ட் சாம்சங் செய்யக்கூடிய மிக நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாஃப்ட்வேரை கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ், அதாவது OS வெர்ஷனுக்கு 4 years அப்டேட் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ செக்யூரிட்டி அப்டேட்டாக 5 years தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கரண்ட்லி Android 14 ரன் ஆகிக்கொண்டிருக்குது. உங்களுக்கு 15, 16, 17, 18 வரைக்கும் உங்களுக்கு என்னுடைய OS அப்டேட் தராங்கன்னு சாம்சங் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக, பெஸ்ட் விஷயமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அடுத்த விஷயமாக இதனுடைய மெமரி, அதாவது எத்தனை GB ரேம் இருக்குது, ஸ்டோரேஜ் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த A35ல் 4 வேரியண்ட் உங்களுக்கு சாம்சங் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 6/128, 6/256 அண்ட் 8/128, 8/256 என்ற 4 வேரியன்ட்ஸை சாம்சங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏன கையில் இருக்கக்கூடியது வந்து 8/128 சொல்லக்கூடிய வேரியன்ட். அண்ட் இதை கலர் எடுத்தீங்கன்னா ஓசம் நேவி என்று சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் 4 வேரியண்டான கலர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய கலர்ஸ் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா இது ஓசம் நேவின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த 3 கலர்ஸ் இருக்குது, அதாவது ஓசம் லைட் ப்ளூ, ஓசம் லீலக் அண்ட் ஓசம் லெமன் என்று சொல்லக்கூடிய இந்த 4 கலர் வேரியன்ட்ஸையும் சாம்சங் A35 என்ற பிராண்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மெமரி, அதாவது ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 TB வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனையும் இதில் கொடுத்துருக்கிறது. ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே உங்களே பார்க்கலாம். அண்ட் மேட்ஸ் ஃபைனலி இதனுடைய ப்ரைஸிங், அதாவது என கையில் இருக்கிற மொபைல் வந்து 8/128 GB வேரியன்ட். அதாவது இதனுடைய ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா 8/128 உங்களுக்கு வாங்கலாம் 75,000 இந்த ரேஞ்சில். அண்ட் ஆல்சோ 8/256 நீங்கள் போகிறீங்கன்னா 82,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு அந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எதுக்கு வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கொள்றேன். அண்ட் ஆல்சோ மேட்ஸ், உங்களை நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன்.